first let me put this, next this, then catch clip. Okay guys, come with me. Okay. So first face wash வந்து underrated product. It's quite underrated actually, but it works good. So this is for brightening. I have a lot of spots, you can see. So first you can come and focus here. Okay. ஒரு டைம் சைஸ் அமௌண்ட் ஆஃப் இதை எடுத்துக்கோங்க. இதை எடிட் பண்ணுங்க. ஃபாஸ்ட் ஃபார்வர்ட். ஐல நல்லா போட்டுருவேன், அதனால நல்லா இப்படி தேய்ச்சி பண்ண போகும். ஓகே, இப்போ ஃபேஸ் வாஷ் முடிஞ்சிச்சு. இப்போ நான் போய் ஒரு அழுக்கு தவழ்க்கையை மூஞ்சி துடைக்க போகிறேன், அதை கட் பண்ணிடுங்க. ஸோ இது வந்து நைட் கேர் அப்படின்னால நைட் இஸ் ஃபார் ட்ரீட்டிங் யுவர் வாட் எவர் ப்ராப்ளம்ஸ் யூ ஹேவ். ஸோ எனக்கு வந்து ஆக்னே ஸ்கார்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு நான் ஆல்டர்னேட்டிவ் டேஸ்க்கு வந்து அசிடம் 20% க்ரீம் யூஸ் பண்ணுறேன். இது வந்து ஒரு ஃபார்மசூட்டிக்கல் க்ரீம். எங்கன்னா நீங்கள் வந்து ஓவர் த கவுண்டர் மெடிசன் தான் போய் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் சப்போஸ் எனக்கு பெரிய பிம்பிள் மாதிரி இருக்குது, அதை கொஞ்சம் குறைக்கணுன்னா நான் இந்த க்ரீம் யூஸ் பண்ணுவேன். இது வந்து கிளிண்டாமைசின் ஃபாஸ்பேட் ஜெல். ஓகே, இதுவும் வந்து நீங்கள் ஃபார்மசிக்கு போய் வாங்கிக்கலாம். இந்த க்ரீம் வந்து ஓவரால் ஸ்கின் காம்ப்ளெக்ஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, ஓவரால் அந்த ஸ்பாட்ஸ்லாம் வந்து மறையறதுக்கு. இதுவும் வந்து ஒரு மெடிக்கல் ப்ராடக்ட் தான், நீங்கள் வந்து ஃபார்மசியில் வாங்கிக்கலாம். ஸோ இதெல்லாம் நான் வந்து ஆல்டர்னேட் டேஸ் யூஸ் பண்ணுவேன். ஒரு நாள் இதுனா அடுத்த நாள் இதுன்ற மாதிரி. இது மட்டும் நான் வந்து எப்போ பிம்பிள் இருக்கோ அப்போ மட்டும் யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் டு டாப் இட் ஆஃப் லிப் பாம் ரொம்ப அவசியம். இது வந்து மாமா அர்த்தோட லிப் பாம் கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. வந்து ரோஷலோட லிப் பாம் வந்து ஆக்சுவலி ரோஷல் அவங்களே வந்து ஹோம்மேட் லிப் பாம் ரெடி பண்ணுறாங்க. இட்ஸ் வெரி குட், ரொம்ப ஆர்கானிக். ஐ ரெக்கமெண்ட் இட் டு யூஸ். இங்கே பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது பாருங்கள், இவ்வளோ பட்டரிஸ் ஃபினிஷ் வராது, அப்படியே ஸ்மூத்தாக அப்படி கிளைட் ஆகும். லிப்பு கொஞ்சம் சுமாராக இருக்கும், அதெல்லாம் கண்டுக்காதீங்க. நாம் என்ன க்ரீம் யூஸ் பண்ணலாம் நேர்களே, இன்னைக்கு நம்ம வந்து இது யூஸ் பண்ணலாம். ஓகே, ஓவரால் ஸ்கின் காம்ப்ளெக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணுறது. ஜஸ்ட் இதுக்கு நான் அப்புறமா வரேன், இது என்னோட ஹேர் கேர் ரொட்டீன், அது வந்து நெக்ஸ்ட். ஸோ ஜஸ்ட் டேக் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் இட் பிகாஸ் இட்ஸ் ஃபார்மசூட்டிக்கல் ப்ராடக்ட், யூ கேன் டேக் மோர். இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கோங்க, கஞ்ச பீஸ் நிறையா இருக்கேன் நான், அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. ஜஸ்ட் ஸ்ப்ரெட், இது நல்லா ஸ்ப்ரெட் ஆகும் கொஞ்சம் எடுத்தாலே, ரொம்ப திக்காக இருக்கும். இது பிரைட்னிங் மட்டுமா இல்லை எப்படி? இது வந்து டார்க் ஸ்பாட்ஸும் பிரைட்னிங் மட்டும்தான். இது இருங்க, நான் இன்க்ரீடியன்ஸ் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இதில் என்னென்ன இருக்குன்னா, நயாசினமைட், அதான் மோஸ்ட் பிரைட்னிங்க்கு யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் மேண்டலிக் ஆசிட், ஸ்பாட்ஸுக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க. லிக்கரைஸ் எக்ஸ்ட்ராக்ட் க்ரீம், இது ஓவரால் காம்ப்ளெக்ஷன் வந்து இம்ப்ரூவ் ஆக யூஸ் ஆகுது. கோஜிக் ஆசிட் தான் மெயினான இங்கே வந்து இன்க்ரீடியன்ட், கீ பிளேயரு. கோஜிக் ஆசிட் நீங்கள் எங்கே ஹைப்பர் பிக்மெண்டேஷன் இருக்கோ அங்கே நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது குட் ரிசல்ட்ஸ் இருக்கும். ஆக்சுவலாக தனித்தனியாக நியாசினமைடு இதெல்லாம் தனித்தனியாக வாங்கினா ரொம்ப காஸ்ட்லி. இது எவ்வளவு? இது வந்து 550 rupees இந்த ஒரு க்ரீம், 30 grams. ஓகே, ஆனால் நீங்கள் தனித்தனியாக வாங்குறதுக்கு இதில் எல்லாமே இருக்கும். ப்ளஸ் இது ஒரு மெடிக்கல் க்ரீம்னால இட் ஒர்க்ஸ் ஃபாஸ்டர். அவ்வளோதான், ஸ்ப்ரெட் பண்ணணும். தட்ஸ் இட். என்னோட ஐ க்ரீம்லாம் இருக்குது, பட் அதெல்லாம் முடிஞ்சு. இனிமேல் தான் காசு படிச்சாலாம் வாங்க முடியும். ஓகே நேர்களே, பாய்.